2016 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல நெருக்கடிகளை கடந்து வந்திருக்கிறது. தலைமையை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட நெருக்கடி, அப்ப சின்னம்மா, பிறகு இரட்டை தலைமை இபிஎஸ் ஓபிஎஸ், இந்த நெருக்கடி தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில இப்ப இறுதியா இன்று நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை, அதாவது இப்ப இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடியிடம் இருக்கிற இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாக தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருந்தது. பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பா உரிமையியல் நீதிமன்றத்துல பல வழக்குகள் இருக்கு. அதாவது சின்னம்மாவுடைய வழக்கு இருக்கு, அதே மாதிரியான ஓபிஎஸ், அதே மாதிரி சுரேந்திரன் பழனிசாமி, இப்ப நம்ம சூரியமூர்த்தி, இந்த மாதிரியான வழக்குகள் நிலுவையில 2017 2022 வரை நிலுவையில் இருக்கிற வழக்குகளில் இறுதி முடிவு தீர்ப்பு வருகிற வரை இப்பொழுது எடப்பாடியின் அதிமுகவுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இரட்டை இலை சின்னத்தை தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கக்கூடாது, நிறுத்தி வைக்கணுங்கிறது தான் இப்ப அந்த மனுவினுடைய பிரேயர், அதாவது கோரிக்கை. அதான் அப்ப சென்னை உயர்நீதிமன்ற பறிபோடு தேர்தல் ஆணையத்துக்கு அந்த விளக்கத்தை கேட்கிறாங்க. என்னையா இவ்வளவு வழக்கு இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு குறித்து பல உரிமைகள் வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது நீங்க ஒரு தரப்பு எடப்பாடிக்கு மட்டும் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் நீங்க தேர்தல் ஆணைய இரட்டை இலை சின்னத்தை வழங்கி இருக்கிறீர்களே, அதனால இறுதி தீர்ப்பு வருகிற வரை இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடியின் தரப்புக்கு வழங்கி இருப்பது முறையற்றதுங்கிற மாதிரி தான் நம்ம இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துல நம்முடைய திண்டுக்கல் சூரியமூர்த்தி வழக்க தொடுக்கிறார். ஒரு வாரத்திற்கு முன்பு வந்த வழக்கில் ஒரு வார காலத்திற்குள் இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் அளிக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிடுது. அப்ப நீதிமன்றத்துல இன்னைக்கு நான் அதிமுக தரப்புல அதுக்கு நாங்க பதில் மனு கேட்டோம்னு சொல்லிட்டு எந்த முடிவையும் கேட்கல. அது இன்னும் கூடுதலா இந்த இடைப்பட்ட நேரத்துல இன்று அண்ணன் ஓபிஎஸ் தரப்புல எங்களுடைய கருத்துக்களையும் யாரும் எங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்களுடைய கருத்து கேட்கல. ஆகவே எங்களுடைய கருத்தையும் கேட்டு விட்ட பிறகுதான் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுக்கணும்னு முறையிடுறாங்க நீதிமன்றத்தில், அதனுடைய மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பண்டிட். அப்ப அது நீதிபதிகள் அதையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டு அப்ப அனைத்து தரப்பிலும், அதாவது வழக்கு, இந்த சிவில் வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நடக்கிற தாவாவுக்குரிய மனுதாரர்களினுடைய அனைவருடைய கருத்தை கேட்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தந்திருக்கிறார். அது இவ்வளவு காலமும் அண்ணன் ஓபிஎஸ் கடுமையான போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை நடத்தினார். அதிமுகவுடைய அந்த இரட்டை தலைமைக்கான பொதுக்குழு, அப்புறம் இரட்டை தலைமை இணைந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாக்கு, இரண்டு தலைமை, அது இரண்டு நபர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ், அந்த நிலை வரைக்கும் நம்ம அது இணைந்து பயணிச்சாங்க. அப்புறம் அது 2016 தேதியில கடுமையான ஒரு நெருக்கடி, செயற்குழு பொதுக்குழுவுல ஒற்றை தலைமையை ஏற்றுக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றுகிற சூழலில் இருந்து அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் செல்லாது அப்படிங்கிறத அண்ணன் ஓபிஎஸ் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் மிக கடுமையான போராட்டங்களை நடத்தினார். அதாவது புரட்சித் தலைவர் அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்று 3 முறை முதலமைச்சராக இருந்து அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இரட்டை தலைமை தான் நீண்ட காலம் பயணித்த பொழுது கூட அந்த கட்சியினுடைய சரிபாதி அதிகாரத்தை வைத்திருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஐ பொதுக்குழு முழுமையாக வெளியேற்றிவிட்டு ஒற்றை தலைமையாக எடப்பாடியிடம் சென்றதை அவர் நம்ம ஏற்கல அப்படிங்கிறது தான் அவருடைய தொடர்ந்து அந்த வாதத்தை அண்ணன் ஓபிஎஸ் தொடர்ந்து முன்வச்சார். ஆனா அந்த எல்லா வாதங்களிலும் நீதிமன்றத்தால ஓபிஎஸ் தரப்புக்கு பின்னடைவையும் எடப்பாடி தரப்புக்கு அது பலனையும் தந்தது. காரணம், எடப்பாடி பாஜக, ஒன்றிய மத்திய பாஜக மோடி அரசோடு இருந்த நட்பு உறவின் காரணமாக எடப்பாடியினுடைய விருப்பத்துக்கு ஏற்பவே தேர்தல் ஆணையம் மற்ற நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள், தீர்ப்புகள் தொடர்ந்து வருவதாகத்தான் நம்ம பொதுவெளியில எல்லாரும் விவாதிச்சோம். ஆனா அது அடுத்த நிலையில இப்ப எடப்பாடி பாஜகவிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து 2024 வெளியேறிய பிறகு, இனிமேல் பாஜகவோடு தேர்தல் உறவு இல்லை என்று அவர் அறிவித்த பிறகு, அண்ணாமலையும் லண்டனில் இருந்து வந்த பிறகு, இப்பொழுது மகாராஷ்டிராவில் எப்படி ஏக்நாத் சிண்டே சிவசேனாவை பிரித்து போட்டி, அதாவது வெளியேறியவர்களுக்கு அந்த சின்னத்தை, அதிகாரபூர்வ சின்னத்தை வில்லம்பு தந்து அது இப்பொழுது ஒரு வெற்றியை பெற்று சிவசேனா அங்கு பலகீனப்படுத்தப்பட்டு கிடக்கு உத்தவ் தாக்கரே ஐயாவோட. அதே மாதிரி அங்கிருக்கிற தேசியவாத காங்கிரஸ், அங்க சரத்பவார், அஜித் பவார்ல வெளியேறிய அஜித் பவாரிடம் அந்த அதிகாரபூர்வமா
சின்னத்தை தந்துவிட்டு அங்க சரத்பவாரை பலகீனப்படுத்திவிட்டு அஜித் பவார் பிரிந்து வந்தவரை பாஜகவோடு உறவில் நட்பில் இருப்பவர்களுக்கு அந்த சின்னம் தந்ததையெல்லாம் நம்ம பார்த்தோம். அது தேர்தல் முடிவுகளும் அவர்களுக்கு சாதகமா வந்திருக்கிறதை பொருத்தி பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பாஜகவில் இருந்து வெளியேறியதனால் பாஜக இப்பொழுது அதிமுக எடப்பாடி இரட்டை இலை சின்னத்தையும் பலகீனப்படுத்துகிற முடிவுக்கு வந்துவிட்டதை போலதான் தோன்றுகிறது. அது ஏன்னா நம்ம திடீர்னு இப்ப இந்த வழக்கு கொண்டு வருது, நீதிமன்றம் தீர்ப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய பதில், இதுல அண்ணன் ஓபிஎஸ்னுடைய இடையிட்டு இந்த முறையீடு, இதைகளெல்லாம் பொருத்தி பார்த்தா மீண்டும் இரட்டை இலை எடப்பாடியிடம் உறுதிப்படுத்தி இருப்பதை கேள்விக்குறியாக்கிய தீர்ப்பு வரும்னு பாக்குறோம். ஏன்னா இனிமேல் தேர்தல் ஆணையம் எடப்பாடி சாதகமா கட்டாயமா ஒருபோதும் தீர்ப்பை அல்லது அந்த முடிவை தெரிவிக்காது நீதிமன்றத்தில். அப்ப அண்ணன் ஓபிஎஸ்க்கு இவ்வளவு காலம் நடத்திய அந்த தர்ம யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக துவக்க நிலையில் தனி அரசு நான் அப்படித்தான் பாக்குறேன். அண்ணன் ஓபிஎஸ்க்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நிவாரணம் கிடைக்கும். ஆனா அதுல அப்ப சின்னமாவும் அதுல ஒரு வழக்கில் இருக்காங்க, அவங்களும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுலயும் அந்த நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்யணும் அப்படின்னா அந்த வழக்கும் தொடர்ந்து இருக்கிறத பாக்குறோம். ஆகவே அதிமுகவில் சின்னமா ஓபிஎஸ் மிக வலிமையான நிலையில் இருந்தாங்க. அந்த வலிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு இப்பொழுது இந்த தீர்ப்பு சாதகமா வரும் என்று தனி அரசு கருதுகிறேன். எடப்பாடி முறை விதிகளுக்கு புறம்பாக சுயமாக தனக்கான சாதகமான விதிகளை உருவாக்கி கொண்டு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிவது, 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிவது என்கின்ற அந்த நிலையில தனக்கு சாதகமாக விதிகளை திருத்தி அவர் அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொண்டு பாஜகவோடு இருந்த உறவால் தேர்தல் ஆணையத்திலும் அவர் ஈரோடு கிழக்கு பிறகு 2024 வரைக்கும் தொடர்ந்து அவர் சின்னத்தையும் பெற்றிருந்தார். அதிமுக பாஜக உறவு முறிந்த நிலையில், எடப்பாடி பாஜக உறவு முறிந்த நிலையில இப்ப மீண்டும் அதுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறதா தான் பாக்குறேன். ஆகவே எடப்பாடி பாஜகவோடு டெல்லியோடு இப்பொழுது அவர்களோடு கரம் பற்றி தேர்தல் உறவை உறுதிப்படுத்தினால், அதாவது குறிப்பா சரணடைந்தால் எடப்பாடிக்கு சாதகமாக சூழ்நிலைகள் மாறலாம். எடப்பாடி பிடிவாத போக்கை நீடித்தால் எடப்பாடியுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய பாஜகவோடு உறவில் இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ்க்கு மற்ற இதர ஆளுமைகளுக்கு சாதகமா அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவும் அதை ஒட்டி நீதிமன்றத்தினுடைய முடிவுகளும் வரும் என்று தனியரசு அவதானிக்கிறேன். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெருக்கடியினுடைய உச்சத்தில் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பதற்கான சூழல் உருவாகி வருகிறத பார்க்கிறோம். ஆகவே பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி எடப்பாடி, ஓபிஎஸ், சின்னமா, டிடிவி, அது மாதிரி நம்ம கேசிபின்னா அது மாதிரி பூலட்டி மன்ற பிரபாகரன் மாதிரியான மற்ற எல்லா விலகி இருந்து அதிமுகவுக்கு பலகீனத்தை தருகிற சூழல் ஆற்றல்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி வலிமையாக ஒரு முடிவுக்கு சின்னத்தையும் மீட்டு தேர்தலை சந்தித்தால் 2026 அதிமுகவுக்கு ஒரு வலிமையா ஒரு எதிர்காலம் இருக்கும். அல்லது அதுல எடப்பாடி தொடர்ந்து இந்த பிடிவாதத்தை நீடிப்பாரையானால் அதிமுக அங்க மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு ஏற்பட்ட நிலையை போல, அங்க இருக்கிற தேசியவாத காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலையை போல இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் அதிமுகவுக்கும் அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கான சூழல் நெருங்கி வர்றதுனால மிகுந்த வேதனையோடு கவலையோடு தனியரசு இவர்கள் விரைந்து ஒன்றுபட வேண்டும், சின்னத்தை மீட்க வேண்டும், ஒன்றுபட்டு மீட்க வேண்டும். அதாவது தனித்து எடப்பாடியிடம் இந்த சின்னம் கைமாறுவதையும் நம்ம ஏற்கலாம். ஆகவே ஒன்றுபட்டு சின்னத்தை மீட்டு வலிமையாக இருதுருவ திராவிட அரசியல் இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவின் கண்ட கனவை மெய்ப்பிப்பதற்கு எடப்பாடி திருந்தி அனைவரும் ஒன்றுபட வேணும்னு நம்ம அந்த தொடர்ந்து நான் வைக்கிற பதிவு தான் இந்த நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சி வழியிலாம பதிவு செய்யறேன். இந்த வழக்கு, இந்த தீர்ப்பு எடப்பாடிக்கு எதிராக இருக்கும். அண்ணன் ஓபிஎஸ் மற்ற இதர முறையீட்டாளர்களுக்கு சாதகமா இருக்குங்கிறதுல ஒரு ஆறுதலான தீர்ப்பா இந்த தீர்ப்பை நான் பாக்குறேன். வணக்கம்.